கமலஹாசன் அவருடைய கோரிக்கையாக இருக்கும்பொழுது சரி நான் அதை பண்ணித்தரேன் அப்படிங்கும்பொழுது ஓகே அப்படின்னு சொல்லி கதை டிஸ்கஷனும் போயிருக்கு. கதை டிஸ்கஷன் போய் தலைவர் அதை ஓகே பண்ணியிருக்காரு. ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஏறக்குறைய எதை சொன்னாலும் வேணான்றாங்களாம். அதாவது எதை நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும், அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும்னாலும் எதை சொன்னாலும் வந்து அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினை பற்றியே எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜ்கமல் ஃபிலிம்லேருந்து அதாவது ஷாருக் அவர்களுடைய ஒரு அதாவது அவருடைய மனைவியினுடைய ஒரு அவங்களுடைய ரிலேட்டிவ், அதாவது கமலஹாசன் வந்து நிறுவனத்தை வச்சிருக்கிறாரு. ஷாருக் மனைவியினுடைய ரிலேட்டிவ் தான் வந்து நிர்வாக இயக்குனராக இருக்கிறார் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில். அப்போ ராஜ்கமல்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு கேட்குற மாதிரியும், அதே மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து இவங்க டிவியேட் பண்ண ஒரு ஷெட்யூல் வந்து இவங்க பிளான் பண்ணதுலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆனால் கூட அதற்கான காரணங்கள் கேட்பதாக நிர்பந்திக்கப்படுவதாக எப்போயுமே ஒரு கேள்வின்ற துணியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ற துணியிலேயே போய்கிட்டு இருக்கு போல். ஸோ அது வந்து சரியாக படலை.